அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, இது இஸ்லாமிய நியூஸ் அனிமேஷன் சேனல். நான் உங்க ஹசனா. இந்த வீடியோல 3 நபிமார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த 3 நபிமார்களோட தியாக வரலாறு ரொம்ப சிறிதா அனிமேஷன்ல பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தற்போதைய ஈராக்கில் ஆஜர் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். அங்கிருந்த மக்கள் சிலைகள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் ஆகியவற்றை வணங்கிக் கொண்டு இருந்தார்கள். தனது தந்தை அங்கிருந்த சிலைகள் செய்யும் சிற்பியாக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகுந்த நேர்மையான வழியை திடமாக அல்லாஹ் கொடுத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 21:51. நபி இப்ராஹிம் அவர்கள் தன் தந்தையிடம், என் அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்குகிறீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்விற்கு மாறு செய்பவன் என்று கூறினார்கள். என் அருமை தந்தையே, நிச்சயமாக அல்லாஹ்விடம் வேதனை வந்து உங்களை தொட்டு நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளியாகி விடுவதை பற்றி நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அலை அவர்களின் தந்தை, இப்ராஹிமே, நீர் என் தெய்வங்களை புறக்கணிக்கிறீரா? நீ இதை விட்டு விலகிக் கொள்ளாவிட்டால் உம்மை கல்லெறிந்து கொள்வேன் என்று கூறினார்கள். மேலும் இனி நீர் என்னை விட்டு நெடுங்காலத்திற்கு விலகி போய்விடும் என்றும் கூறினார்கள். அதற்கு நபி இப்ராஹிம் அவர்கள், நான் உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 19:44 முதல் 48. நபி இப்ராஹிம் அவர்கள் தன் தந்தையிடமும் தன் சமூகத்தினிடமும், நீங்கள் வழிபடும் இந்த உருவங்கள் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் என்று கூறினார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய மூதாதையரும் பகிரங்கமான வழிகெட்டலில் தான் இருந்து வருகிறீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், உங்களுடைய இறைவனுக்கு என்ன சாட்சியங்கள் உள்ளது என்று கேட்டார்கள். அப்படியல்ல, உங்களுடைய இறைவன் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாவான். அவனே அவற்றை படைத்தவன். இதற்கு சாட்சியம் கூறுபவர்களில் நானும் ஒருவனாக இருக்கின்றேன் என்று நபி இப்ராஹிம் அவர்கள் கூறினார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் அங்கிருந்த பெரிய சிலையை தவிர சிலைகளை துண்டு துண்டாக்கினார்கள். மற்ற அனைத்து சிலைகளையும் அடித்து உடைத்தார்கள். பின்ன மக்கள், எங்கள் தெய்வங்களுக்கு இவ்வாறு தீங்கு செய்தது யார்? நிச்சயமாக அவன் அக்கிரமக்காரர்களில் ஒருவனாக இருப்பான் என்று கூறினார்கள். அவர்களில் இளைஞர் ஒருவர் இவரை பற்றி அவதூறாக குறிப்பிட்டு வந்ததை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படுகிறது என்று கூறினார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த உடைக்கப்பட்ட சிலையின் அருகே வந்தபோது, இப்ராஹிமே, எங்கள் தெய்வங்களை இவ்வாறு செய்தது நீயா என்று கேட்டார்கள். நபி இப்ராஹிம் அவர்கள் அதற்கு, அவர் அப்படியல்ல, இவற்றின் பெரிய சிலை இதோ இருக்கிறதே, இதுதான் செய்திருக்கும். எனவே இவை பேசக்கூடியவையாக இருப்பின் இவற்றையே நீங்கள் கேளுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பதில் கூற தெரியாத அவர்கள் தங்களுக்குள் திரும்பி ஒருவருக்கு ஒருவர், நிச்சயமாக நாங்கள் தான் இவற்றை தெய்வமாக நம்பி அநியாயம் செய்துவிட்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். அவர்கள், சிலைகள் பேசாது என்று கூறினார்கள். அப்படியாயின் அல்லாஹ் என்றே உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத உங்களுக்கு தீங்கு இழைக்காதவற்றையா வணங்கினீர்கள் என்று கேட்டார்கள். உங்களுக்கும் நீங்கள் வணங்கும் சிலைகளுக்கும் கேடுதான். நீங்கள் இதை அறிந்து கொள்ளவில்லையா என்று நபி இப்ராஹிம் அவர்கள் கூறினார்கள்.
அதற்கு அம்மக்கள் நபி இப்ராஹிம் அவர்களை நெருப்பில் எறிய முடிவு செய்தார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 52 முதல் 68. நபி இப்ராஹிம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் நம்முடைய விவகாரத்தில் மிக சிறந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 3 173. நபி இப்ராஹிம் அவர்கள் தீக்கிடங்கில் எரியப்பட்டவுடன், இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு என்று அல்லாஹ் கூறினான். அல்லாஹ் நெருப்பையும் குளிர்ச்சியாக்கிவிட்டான். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவர்களை அந்த சோதனையிலிருந்தும் காப்பாற்றினான். இந்த செய்தியை கண்டு அங்கிருந்த கொடிய அரசன் நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தான். அரசன் நம்ரூத் தான் கடவுள் என்று ஆணவம் கொண்டு இருந்தான். அவன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணம் அடையும் செய்கிறேன் என்று கூறினான். அதாவது அவன் ஒரு அடிமையை கொலை செய்தும் ஒரு அடிமையை விடுதலை செய்தும் காண்பித்தான். இதை கண்ட இப்ராஹிம் நபி அவர்கள் திடமான அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்க செய்தான், நீ அதை மேற்கு திசையில் உதிக்க செய் என்று கூறினார்கள். நிராகரித்த அவன் திகைத்து வாயடைத்து போனான். அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 258. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இறைபோதனையை மக்கள் மறுத்தார்கள். தனது மனைவி சாரா மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஆதலால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் இருந்து வேறு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்தார். அங்கும் தனது இறைபோதனைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியா, பாலஸ்தீனம் மற்றும் எகிப்துக்கு பயணம் செய்தார். தனது மனைவி சாரா தன் வயதான காலத்தில் குழந்தை பெற முடியவில்லை என்பதால் சாரா அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மணமுடித்தார். நபி இப்ராஹிம் அவர்கள், என்னுடைய இறைவா, நீ எனக்கு சாலிகான ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக என பிரார்த்தித்தார். அதற்கு அல்லாஹ் அவருக்கு பொறுமையான ஒரு மகனை கொடுத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 37 100 முதல் 101. நபி இப்ராஹிம் அவர்கள் தனது மனைவி ஹாஜர் அம்மையார் அவர்களையும் தனது மகன் இஸ்மாயில் அலைஹி அவர்களையும் காபாவிற்கு அருகே ஜம்ஜம் என்னும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அப்பொழுது காபாவின் மிக உயரமான பகுதி மரம் செடி கொடிகளாக காணப்பட்டது. நபி இப்ராஹிம் அவர்கள் தன் மனைவியும் தன் மகனையும் அல்லாவின் கட்டளையின்படி அங்கே விட்டு சென்றார். இது நபி இப்ராஹிம் அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த சோதனையாகும். அந்த நாட்களில் மெக்காவில் மக்கள் யாரும் தென்படவில்லை. தண்ணீர் இல்லாத இடமாக தென்பட்டது. ஹாஜர் அம்மை அவர்களிடம் பேரிச்சப்பழம் அடங்கிய தோல்பையும் சிறிது தண்ணீர் அடங்கிய தோல்பை மட்டுமே இருந்தது. தண்ணீர் குறைய குறைய தனது குழந்தையின் வேதனையும் அதிகரித்தது. ஹாஜர் அம்மையார் அவர்கள் தனது குழந்தையின் தாகத்தை தணிப்பதற்காக அங்கிருந்த பள்ளத்தாக்குகளுக்கு ஓட ஆரம்பித்தார்கள். ஆட்களும் தண்ணீரும் தென்படாமலே போனது. எந்த ஒரு பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் தென்படவில்லை. யாரேனும் உதவிக்கு ஆட்கள் வாருங்கள் என்று கூறியும் ஆட்களும் தென்படாமலே போனார்கள். ஷஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் இடையே 7 முறையாவது நடந்தார்கள். அங்கும் தண்ணீர் தென்படாமலே போனது. நபி இப்ராஹிம் அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்கள், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நான் என் சந்ததியில் இருந்து உன் வீட்டின் காபாவிற்கு அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றிருக்கின்றேன். கனி வர்க்கங்களில் இருந்து அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. அல் குர்ஆன் அத்தியாயம் 14:37.
அன்னை ஹாஜிரா அம்மையார் அவர்கள் தன் குழந்தைக்கு அருகே சென்றபோது ஒரு வானவர் தன் குதிகாலால் பூமியை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடம் முழுக்க தண்ணீர் பாய தொடங்கியது. அவர்கள் ஜம்சம் என்று கூறி தண்ணீர் அதிகம் பொங்குவதை நிறுத்தினார்கள். இல்லை என்றால் அந்த ஜம்சம் பூமியில் மேல் பரப்பில் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அல்லாஹ் தன் குழந்தையின் வேதனையும் தீர்த்து விட்டான். தன் குழந்தைக்கு தண்ணீரும் கொடுத்தார்கள். பின்னர் வானவர் கூறினார்கள், இந்த குழந்தையும் அவருடைய தந்தையும் அல்லாவின் வீட்டை கட்டுவார்கள். அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியார்களை புறக்கணிப்பதில்லை. பின்னர் ஹாஜிரா அம்மையார் அவர்கள் தன் குடும்பத்தை அழைத்து வந்து தம்முடன் குடியேறினார்கள். இன்றும் அல்லாஹ் கொடுத்த அந்த ஜம்சம் உலகில் அழியாத தண்ணீராக மக்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது. பின் மகன் அவருடைய நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை கேட்டார்கள். அதாவது நீ அல்லாவிற்காக உன் உயிரை தியாகம் செய்வதற்கு தயாரா என்று கேட்டார்கள். மகன் இஸ்மாயில் அல்லை அவர்கள் கூறினார்கள், என் அருமை தந்தையே, நீங்கள் அவ்வப்படியே செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் என்னை நீங்கள் காண்பிப்பீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 37:102. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்கு பலி கொடுக்க அழைத்துச் சென்றார்கள். அவ்விருவரும் இறைவனின் கட்டளையை முற்றிலும் வழிபட்டு நபி இப்ராஹிம் அவர்கள் தன் மகனை பலியிட முகம் குப்புறப்படுத்திய போது அல்லாஹ் நபி இப்ராஹிமை யா இப்ராஹிம் என்று அழைத்தான். திடமான நீர் கண்ட கனவை உண்மையாக்கி விட்டீர். நிச்சயமாக நன்மை செய்தோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறினான். நிச்சயமாக இது தெளிவான ஒரு பெருஞ்சோதனையாகும். ஒரு மகத்தான பலியை கொண்டு அல்லாஹ் நபி இஸ்மாயிலை காப்பாற்றினான். இப்ராஹிம் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் கூறினான். இவ்வாறே நன்மை செய்தோருக்கு நாம் கூலி கொடுக்கிறோம். நிச்சயமாக அவர் மூமின்களான நல்லடியார்களில் நீன்றுமுள்ளவர். சாலிஹானவராக உள்ளவரான நபி ஈசாக்கை அவருக்கு இன்னொரு மகனாக நன்மாராய் தருவதாக அல்லாஹ் கூறினான். நபி இஸ்மாயில் மீதும் ஈசாக் மீதும் பாக்கியங்களை பொழிந்தோம் என்று அல்லாஹ் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 37:103 முதல் 113. இவ்வாறு அல்லாஹ் தியாகத் திருநாளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் முழுமைப்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு அடையாளங்களுடன் வெள்ளை நிறத்தில் வளர்க்கப்பட்ட கொம்புகள் கொண்ட 2 ஆட்டுக்கடாய்களை தியாகத் திருநாளில் பலியிட்டார்கள். அப்பொழுது அவர்களின் முகம் கிப்லாவை முன்னோக்கி இருக்கும். நபி இப்ராஹிம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றி தியாகத் திருநாளை முழுமையாக்கினார்கள். எனது பிரார்த்தனையும் எனது தியாக சேவையும் எனது வாழ்வும் எனது மரணமும் அனைத்தும் இணையில்லாத அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு மேலும் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொல்லிக்கொண்ட பின்னர் தியாகம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் துல்ஹஜ்ஜின் புதிய பிறையை கண்டு குர்பானி கொடுக்க விரும்புகிறார்களோ அவர் தன் குர்பானி கொடுக்கும் வரை முடி மற்றும் நகங்களை அகற்றிவிடக் கூடாது என்று கூறினார்கள்.
நபி இப்ராஹிம் அவர்கள், என் இறைவா, இறந்தவர்களை நீ எவ்வாறு உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ், நீ இதை நம்பவில்லையா என கேட்டான். நபி இப்ராஹிம் அவர்கள், மெய்யாக நம்புகிறேன், ஆனால் என் இதயம் அமைதி பெறும் பொருட்டே இவ்வாறு கேட்டேன் என்று கூறினார்கள். அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவர்களிடம் கூறினான், 4 பறவையை பிடித்து அவை உம்மிடம் திரும்ப வருமாறு பழகிக்கொள். பின்னர் அவற்றை அறுத்து அவற்றின் பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிடு. பின்னர் அவற்றை கூப்பிடு, அவை உம்மிடம் வேகமாக பறந்து வரும். நபி இப்ராஹிம் அவர்கள் அந்த பறவைகளை கூப்பிடும்போது அந்த பறவைகள் வேகமாக பறந்து வந்தன. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:260. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அவர்களை புனித தலமான காபாவை கட்டும்படி கட்டளையிட்டான். நபி இப்ராஹிம் அவர்கள் புனித தலமான காபாவை தனது மகன் நபி இஸ்மாயிலின் உதவியோடு கட்டத் தொடங்கினார்கள். இஸ்மாயில் நபி அவர்கள் கற்களை கொண்டு வந்தார்கள். பின்னர் அவர்கள் காபாவின் அடித்தளத்தை உயர்த்தினார்கள். நிலப்பரப்பில் இருந்து உயரமாக தெரியும் அளவிற்கு கட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் கட்டளைப்படி நபி இப்ராஹிம் அவர்கள் காபாவை கட்டினார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் காபாவை சுற்றி, எங்கள் இறைவா, எங்களிடம் இருந்து இந்த சேவையை ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீயே அனைத்தையும் செவியுற்பவன், அனைத்தையும் அறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 2:127. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அனைத்து சோதனைகளிலும் வெற்றி கண்டார். அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்றினார்கள். பின்னர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்வை அல்லாஹ்விற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். நன்மை செய்தவர்களை விட ஈமானில் சிறந்தவர் யார்? நேர்மையான இப்ராஹிமின் வழியை பின்பற்றியவரா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருங்கிய நண்பனாக தேர்ந்தெடுத்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4:125. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் மாதம் திங்கட்கிழமை கிபி 570 சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்காவில் பிறந்தார்கள். இவரது தந்தை அப்துல்லா மற்றும் தாயார் ஆமினா ஆவார்கள். சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து தம் சிறிய தந்தை அபு தாலிஃபிடம் வளர்ந்து வந்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது மெக்கா அறியாமை காலமாக இருந்தது. சிலை வழிபாடு, பின்வாசலில் நுழைதல், மது அருந்துதல் போன்ற பல தீய எண்ணங்களில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்காவின் மக்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா என்னும் மலைக்குகைக்கு சென்று அங்கு பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன் மனைவி கதீஜா அலி அவர்கள் பல நாட்களுக்குரிய உணவை தயார் செய்து கொடுப்பார்கள். இந்நிலையில் ஹீரா குகையில் அவருக்கு சத்திய வேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. அன்று வானவர் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதும் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஓதத் தெரியாதவன் இல்லையே என்று பதிலளித்தார்கள். அவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3வது முறையும் தாங்க இயலாத அளவுக்கு இறுக்கி கட்டி அணைத்த பின்னர், என்னை விட்டு விட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதும் என்று கூறினார்கள்.
அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயம் 1 முதல் 5 வரை ஓதினார்கள். இந்த சம்பவத்தை மக்கா குறைஷினர் நம்ப மறுத்தார்கள். எவர் இஸ்லாத்தை ஏற்றாரோ அவர் குறைஷியிடம் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளானார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையே காணப்பட்டது. அமர் பின் யாசின் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். அவர்களுடன் இஸ்லாமுக்கு மாறியவர்கள் 5 அடிமைகள், 2 பெண்கள் மற்றும் அபுபக்கர் மட்டுமே என்று கூறினார்கள். தனது மனைவி கதீஜா அலி மற்றும் தனது சிறிய தந்தை அபு தாலிப் அவர்கள் மரணித்தார்கள். அபு தாலிப் மற்றும் கதீஜா அலி அவர்களின் மரணித்த ஆண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவலை ஆண்டு என்று அழைக்கப்படும். அபு தாலிப் அவர்களின் மரணத்துக்கு பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியானது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் சந்தித்த துன்பத்தில் மிக கொடுமையானது அகாபாவின் தாயிஃப் நாளில்தான். தாயிஃபிலிருந்து கர்ணசாலிப் என்னும் இடத்தில் அடையும் வரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநினைவுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் தலையை உயர்த்தினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்நிலையில்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணம் மேற்கொண்டார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று என்னிடம் கொண்டு வரப்பட்டது என்று. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் பயத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் மஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அல் குர்ஆன் அத்தியாயம் 17:1. நான் அதில் ஏறி ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்றேன் என்று கூறினார்கள். அங்கு சொர்க்கத்தின் 7 வாசலையும் காண்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பல நபிமார்களை சந்தித்து உரையாடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் சென்றார்கள். 5 வேளை தொழுகை மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அல்லாஹ் நிறைவேற்றினான். நான் என் அடியார்களுக்கு 50லிருந்து 5ஆக குறைத்து லேசாக்கிவிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். தமக்கு இறை செய்தி அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் மக்காவில் 13 ஆண்டுகள் தங்கினார்கள். பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். குறைஷிகள் நபிகளாரை தேடி புறப்பட்டார்கள். இந்த சம்பவம் குறிக்கும் விதமாக அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30. நபியே, உம்மை சிறைப்பிடிக்கவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை வெளியேற்றிவிடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்வதை நினைவு கூறுவீராக. அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்வோரில் எல்லாம் அல்லாஹ் மிகவும் மென்மை உடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:30.
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியை திசை திருப்ப முடிவு செய்தார்கள். மெக்காவில் இருந்து சிறிய தொலைவில் இருக்கும் தவர் கோகையில் தங்க முடிவு செய்தார்கள். குறைஷியினர் பின் தவர் குகையை நெருங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சவுர் குகையில் இருந்தபோது அவர்களிடம், இவர்களில் எவராவது தம் கால்களுக்கு கீழ் குனிந்து பார்த்தால் நம்மளை கண்டு கொள்வார் என்று சொன்னார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த 2 நண்பர்களுடன் அல்லாஹ் மூன்றாவனாக இருக்கிறானே, அவனை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அபூபக்கரே என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை பாதுகாவலானாக எடுத்துக்கொள்வதற்கு உதாரணம் சிலந்து பூச்சியின் உதாரணம் போன்றது. அது ஒரு வீட்டை கட்டியது, ஆனால் நிச்சயமாக வீடுகள் எல்லாம் மிகவும் பலகீனமானது. சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின். அல் குர்ஆன் அத்தியாயம் 29:41. இவ்விதமே அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை குறைஷிடம் இருந்து காப்பாற்றினான். பின் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பயணம் மக்காவில் இருந்து மதீனாவாக இருந்தது. இதுவே ஹிஜ்ரத் பயணம் என்பார்கள். மதீனா மக்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள். பின்னர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை ஹரா என்னும் பகுதியில் மதீனா மக்கள் சந்தித்தார்கள். இறுதியில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்து அடைந்தார்கள். மதீனாவின் அனைத்து மக்களும் மிக உற்சாகமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின் மதீனா வீதியில் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்தில் மண்டியிட்டது. இன்ஷா அல்லாஹ், இதுதான் நம் தங்கும் இடம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த இடம் இப்பொழுது மஸ்ஜித் அல் நபவி என்று அழைக்கப்படுகின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத் பயணம் மஸ்ஜித் அல் நபவியில் முடிவடைந்தது. அபு சுஃபியான் தலைமையில் வணிக குழு மதீனா வரும் தகவல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. மெக்காவின் குறைஷிகள் பொம்மை சிலையை கடவுளாக வழிபட்டார்கள். பலவித பொம்மை சிலைகளை கடவுள் என்று கூறி வியாபாரம் செய்து வந்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிலை வியாபார கூட்டத்தை தடுத்து நிறுத்த திட்டம் தீட்டினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பத்ரு என்னும் இடத்தில் தங்க வைத்தார். பின் நபித்தோழர்கள் பனு ஹஜ் கூட்டத்தினரின் அடிமை ஒருவனை பிடித்து அபு சுஃபியானை பற்றி விசாரித்தார்கள். அவன் அபு சுஃபியானை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அபு ஜஹில், உத்பா, ஷைபா, உமியா ஆகியோர் உங்களை நோக்கி படை திரட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னான். போர் தொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனால் அனுமதி அளிக்கப்படுகின்றது. நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் பேராற்றலுடையவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 22:39. முஸ்லிம் தரப்பில் 300க்கும் சற்று கூடுதலான நபர்களும் குறைஷி தரப்பில் 1000க்கும் மேற்பட்டோரும் போரில் கலந்து கொண்டார்கள். போர் நடைபெறும் வேளையில் அல்லாஹ் 1000 வானவர்களை அனுப்பி முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது பின்பற்றி வரக்கூடிய 1000 மலக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான். அல் குர்ஆன் அத்தியாயம் 8:9.
அபு சுஃபியான் தன் வணிக கூட்டத்தை காப்பாற்ற போருக்கு வராமல் பின்வாங்கினார். குறைஷியின் முக்கிய பிரமுகர்கள் போரில் மாண்டு கிடந்தனர். இறுதியில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்வில் பல போர்களை சந்தித்தார்கள். பத்ரு போரின் போது 313 இருந்த முஸ்லிம்களின் எண்ணிக்கை பின் 10,000க்கும் மேற்பட்டோர் முஸ்லிம்களாக மாறினார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தம்முடன் முஸ்லிம்கள் 10,000 பேரை அழைத்துக் கொண்டு மக்கா வெற்றிக்காக மதீனாவில் இருந்து மெக்காவை நோக்கி புறப்பட்டார்கள். இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்ததில் இருந்து 8 ஆண்டின் தொடக்கத்தில் நடைபெற்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி நாளில் ஒட்டகத்தில் அமர்ந்தபடி வந்து இறையில்லம் காபாவின் முற்றத்தில் இறங்கினார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அறிவித்தார்கள், காபாவை சுற்றி 360 சிலைகள் இருக்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகருக்குள் நுழைந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தியம் வந்துவிட்டது, அசாத்தியம் அழிந்து விட்டது என்று கூறினார்கள். சத்தியம் வந்துவிட்டது, இனி அசாத்தியம் மீண்டும் ஒரு முறை பிறக்காது என்று கூறிக்கொண்டே தம் கையில் இருந்த குச்சியால் அவற்றை அடிக்கத் தொடங்கினார்கள். 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை அபு சுஃபியான் எதுவும் செய்ய இயலவில்லை. மெக்காவை எளிதில் வெற்றி கொண்டார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கூறியதாவது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தனது வசிப்பிடத்தில் இருந்து குதிரையில் சவாரி செய்து வந்தார்கள். அவர் அதில் இருந்து மசூதிக்குள் நுழைந்தார்கள். ஒரு போர்வையால் மூடிக்கொண்டிருந்த நபியிடம் நேரடியாக சென்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தம் முகத்தை அவிழ்த்தார்கள். அவர் மண்டியிட்டு அவரை முத்தமிட்டார்கள். பின்னர் அழத் தொடங்கினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 632 இறந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், உங்களில் எவர் முகமதை வணங்கினீர்களோ அம்முகமது இறந்து விட்டார். ஆனால் அல்லாஹ்வை வணங்குபவர் அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், ஒருபோதும் இறக்க மாட்டான் என்று கூறினார்கள். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை முழுமையாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அல் குர்ஆன் அத்தியாயம் 5:3. ஒரு காலத்தில் எகிப்து நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் கொடிய அரசன் ஃபிரௌன். ஃபிரௌன் பனு இஸ்ராயேல் சமூகத்தினரை கொத்தடிமையாக்கி கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். பூமியில் ஆணவம் கொண்டிருந்தான். அதில் உள்ளவர்களை பல பிரிவுகளாக்கி அவர்களில் ஒரு பிரிவினரை பலவீனமாக்கினான். மேலும் நானே உங்களில் மிகப்பெரிய இறைவன் என்றும் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியர் ஆவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயேல் என்று இன்னொரு பெயரும் உண்டு. அவர்களின் சந்ததியர்களை பனு இஸ்ராயேல் சமூகத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவில் பயத்தல் முக்கத்தஸில் இருந்து புறப்பட்ட ஒரு நெருப்பு எகிப்தின் கிருப்தியை தாக்கியது. ஆனால் பனு இஸ்ராயேல் மக்களை ஒன்றும் செய்யவில்லை.
கோபத்தில் எழுந்த ஃபிரௌன் அங்குள்ள சூனியக்காரர்களையும் ஜோதிடர்களையும் ஒருங்கிணைத்து அந்த கனவிற்குரிய பலனை கேட்டறிந்தான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அந்த நெருப்பு பனு இஸ்ராயில் சமூகத்தினரின் ஒரு ஆண் குழந்தையை குறிக்கிறது. எகிப்து மக்களின் அழிவிற்கு அந்த குழந்தை காரணமாக இருக்கும் என்றும் கூறினார்கள். அந்த குழந்தை பிறந்து பெரியவனாகி ஃபிரௌனை அழித்து ஆட்சியை கைப்பற்றுவான் என்று கூறினார்கள். இதை கேட்டறிந்த ஃபிரௌன் கோபத்தின் உச்சிக்கு சென்றான். பனு இஸ்ராயில் சமூகத்தினரில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான். பெண் குழந்தைகளை விட்டு வைத்தான். எந்த விஷயத்தை ஃபிரௌன் கண்டு அஞ்சினானோ அந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றத் தொடங்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஃபிரௌனை கண்டு அஞ்சினார்கள். இவருக்கு பாலூட்டு, இவரை பற்றி நீர் பயந்தால் இவரை கடலில் தூக்கி போடு, அவரை உன்னிடம் ஒப்படைத்து அவரை இறை தூதராக ஆக்குவோம் என்று மூசா நபி அவர்களின் தாயாரிடம் அல்லாஹ் அறிவித்தான். அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது ஃபிரௌனின் குடும்பத்தினர் அவர்களை எடுத்துக் கொண்டார்கள். இவரை கொல்லாதீர்கள், இவர் நமக்கு பயன்படலாம், அல்லது இவரை மகனாக்கி கொள்ளலாம் என்று ஃபிரௌனின் மனைவி கூறினார்கள். அப்பொழுது ஃபிரௌன் பிற்காலத்தில் நடக்கும் பின்விளைவுகளை அறியவில்லை. பின்னர் அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் வேளையில் அந்த குழந்தையை கவனித்துக் கொள்வதற்கு ஃபிரௌனின் குடும்பத்தினர் மூசா நபி அவர்களின் தாயாரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தனது தாயார் திரும்ப கிடைத்தார்கள். இன்னும் அவர் வாலிபத்தை அடைந்தபோது ஒரு நாள் நகரத்தில் நுழைந்தார்கள். அங்கு இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் ஃபிரௌனின் கூட்டத்தை சேர்ந்தவனாவான். அவனை ஒரு குத்து விட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அவனுக்கு என்ன நடந்ததோ என்று மறுநாள் காலையில் வந்தார்கள். அவன் இறந்து விட்டான் என்ற தகவல் கிடைத்ததும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை விட்டு பயந்து ஓடினார்கள். பின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்திய நகருக்குள் வந்தார்கள். அங்கு 2 பெண்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், எங்கள் தந்தை வயதான முதியவர், எங்களால் தண்ணீர் இறைக்க முடியாது, ஆதலால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களின் தந்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, நீர் எங்களுக்கு 8 ஆண்டுகள் தண்ணீர் எடுத்து கொடுத்தால் எனது புதல்வியின் ஒருத்தியை நான் உனக்கு மணமுடித்து கொடுப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுக்கு 10 வருடம் வேலை செய்கிறேன், அல்லாஹ் நாடினால் என்னை நல்லவராக காண்பீர் என்று கூறினார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காலக்கெடுவை முடித்து தனது குடும்பத்தினருடன் எகிப்துக்கு பயணம் மேற்கொண்டார். இரவில் பயணம் மேற்கொண்ட போது துருமலையின் திசையில் ஒரு நெருப்பை கண்டார்கள். நபி மூசா அவர்கள் தன் குடும்பத்திடம், நான் ஒரு நெருப்பை கண்டேன், நீங்கள் குளிர் காய்வதற்காக தீப்பந்தத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறினார்கள். அவர் அங்கு வந்தபோது பாக்கியம் பெற்ற இடத்தில் வலதுபுறத்தில் இருக்கும் ஓடையில் உள்ள மரத்தில் இருந்து, மூசாவே, நான் தான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் என்று அழைக்கப்பட்டார்கள். நிச்சயமாக நான் தான் உன்னுடைய இறைவன். நீர் உன் காலணிகளை 2ஐயும் கழட்டிவிடும். நிச்சயமாக நீர் துவா என்னும் புனித பள்ளத்தாக்கில் இருக்கின்றீர். இன்னும் நான் உன்னை என் தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஆதலால் வகையின் வாயிலாக உனக்கு அறிவிக்கப்படுவதற்கு நீர் செவியேற்பாயாக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு நாயன் இல்லை. என்னை தியானிக்கும் பொருட்டு தொழுகையை நிலைநாட்டுவாயாக. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்ததற்கு தக்கபடி பிரதிபலன்கள் அளிக்கப்படும் பொருட்டு நியாய தீர்ப்பு நாள் நிச்சயமாக வருகிறது. ஆகவே அதை நம்பாது தன் மன இச்சையை பின்பற்றியவன் அவ்வாறாயின் நீர் அழிந்து போவாய்.
உனது கைத்தடியை போடுவீராக என்றான். நபி மூசா அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது சீரும் பாம்பாக மாறியது. அதை கண்ட மூசா நபி அவர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். மூசாவே, முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் பயமில்லாதவர் என்று அல்லாஹ் கூறினான். உனது கையை உனது சட்டைப்பைக்குள் நுழைப்பீராக. மூசா நபி அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது அந்த கைகள் வெண்மையாக மாறியது. இவை இரண்டையும் வைத்துக்கொண்டு ஃபிரௌனிடம் செல்வீராக என்று அல்லாஹ் கூறினான். என் இறைவா, நான் ஒருவரை கொன்று விட்டேன், எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று மூசா நபி அவர்கள் கூறினார்கள். என் சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசுவார், எனவே அவரை என்னுடன் உதவியாக அனுப்பி வை என்றும் கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். இவ்வாறு அல்லாஹ் நபி மூசா அவர்களுக்கு துர்மலைக்கு சென்ற போது 2 அற்புதங்களை வழங்கினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சென்றார்கள். பனு இஸ்ரேல் மக்களை எங்களோடு அனுப்பிவிடு என்று கேட்டார்கள். மேலும் அவர்களை வேதனைப்படுத்தாதே, உன் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியை உனக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று கூறினார்கள். நாங்கள் இருவரும் உன்னுடைய இறை தூதர்கள், அகிலத்தின் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வை பற்றி அவர்கள் கூறினார்கள். அதற்கு ஃபிரௌன் உன் அத்தாட்சிகளை நிரூபித்து காண்பி என்று கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை எறிந்தபோது அது ஒரு பாம்பாக மாறியது. ஆனால் அவற்றை கண்ட ஃபிரௌன் அந்த அத்தாட்சிகளை பொய் என்று கூறி நம்பிக்கை கொள்ள மறுத்து விட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியக்காரன் என்று கூறினான். இதை போன்ற சூனியத்தை நாங்களும் உனக்கு திடமாக காண்பிப்போம் என்றும் கூறினான். அவ்வாறே ஃபிரௌன் திரும்பச் சென்று அங்கிருந்த சூனியக்காரர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு மீண்டும் வந்தான். அவர்கள் கயிற்றை கொண்டும் தடியை கொண்டும் சூனியம் செய்தார்கள். அது பாம்புகளாக நெளிந்து ஓடுவது போல் அவர்களுக்கு தோன்றியது. அப்பொழுது மூசா நபி அவர்கள் மனதில் அச்சம் கொண்டார்கள். உன் கைத்தடியை கீழே எறியும் என்று அல்லாஹ் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைத்தடியை எரிந்த போது அது ஒரு பாம்பாக மாறி அங்கிருந்த அனைத்தையும் அது விழுங்கிவிட்டது. அவர்கள் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் உடைத்தெறிந்தான். இதை கண்ட சூனியக்காரர்கள் இறைவனுக்கு சஸ்தா செய்து இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள். நான் உங்களை அனுமதிக்கும் முன்னரே நீங்கள் அவர் மீது ஈமான் கொண்டு விட்டீர்களா என்று ஃபிரௌன் சூனியக்காரர்களிடம் கேட்டான். நான் உங்களை மாறு கை மாறு கால் வாங்கி பேரிச்சை மரங்களில் உங்களை கழுவேற்றுவேன் என்று கூறினான். படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் பல வகை சோதனைகளை ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கு அனுப்பினான். கடுமையான பஞ்சம், வெள்ளப்பெருக்கு, வெட்டுக்கிளி, பேன், தவளைகள் மற்றும் இரத்தம் ஆகியவற்றை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எங்களை விட்டு இந்த வேதனையை நீர் நீக்கினால் உம்மை நம்புவோம், உம்மிடம் பனு இஸ்ரேல் மக்களை அனுப்பிவிடுவோம் என்று ஃபிரௌன் கூறினான். அல்லாஹ் வேதனையை நீக்கினான். ஆனால் ஃபிரௌன் வாக்குறுதியை மீறுபவனாகவே செயல்பட்டான். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பனி இஸ்ரேல் சமூகத்தினரை எகிப்திலிருந்து இரவோடு இரவாக அழைத்துச் செல் என்று கட்டளையிட்டான். அவர்கள் அவ்வப்படியே அழைத்துச் செல்லும் போது கடல் குறுக்கிட்டது. கடலில் தனது கைத்தடியை உயர்த்தி பாதையை உண்டாக்குவீராக என்று அல்லாஹ் கூறினான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்படியே செய்தபோது கடல் 2ஆக பிளக்கப்பட்டது. இஸ்ரேலின் சந்ததியர்கள் கடலை கடந்தார்கள். இதை கண்ட ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் அவர்களை பின்தொடர்ந்து கடலை கடக்க முயன்றார்கள்.
உயர்ந்தோன் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் கடலில் முழுகச் செய்தான். அல்லாஹ் கொடுங்கோலன் ஃபிரௌனை அழித்த போது கூறினான், இந்த நேரத்தில் தானா நீ என்னை நம்புகிறாய்? சற்று முன் வரையிலும் திடமான நீர் மாறு செய்து கொண்டிருந்தாய், இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாக இருந்தாய். எனினும் உனக்கு பின்வருவருக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நான் உன் உடலை பாதுகாப்பேன். நிச்சயமாக மக்களில் பெரும்பானோர் நம் அத்தாட்சியை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 10 91 முதல் 92. அல்லாஹ் கூறியபடி எகிப்தில் ஃபிரௌனின் உடல் இன்றும் அழிக்கப்படாமல் ஓர் அத்தாட்சியாக இருக்கின்றது. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷன்ல பார்த்து மகிழுங்க.